வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சொற்களையும் பொருள் அறிந்து பயன்படுத்த வேண்டும். கீழ் வருவனவற்றை கவனித்து படிப்பது பயனளிக்கும். இது என்னென்னா, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. யார்? ஆக்கி பரந்தாமனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கக்கூடிய நல்ல தமிழ் எழுத வேண்டுமா. இப்போ குரூப் 2 குரூப் 4க்கு இந்த மாதிரி கேட்கக்கூடிய சூழ்நிலையும் வந்துருச்சு. ஓகே, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். பார்த்தல். ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குது? பார்த்தல்னா வரவை எதிர்பார்த்தல், இயல்பாக பார்த்தல். யாராவது வராங்களா அப்படின்னு பார்க்குறது, அல்லது இயல்பாக திரும்பி பார்க்குறது, அதுக்கு பேர் தான் பார்த்தல்னு சொல்கிறது. காணல் அப்படின்னா பெரியவரை பார்த்தல். வயதில் மூத்தவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்க்கக்கூடியது, அது பெரியவரை பார்த்தல். ஓகேவா? அதுதான் காணல். காணல்னா என்ன? பெரியவரை பார்த்தல். நோக்குதல் அப்படின்னா குறிக்கோளோடு பார்த்தல். நோக்குதல், நான் டிஎன்பிஎஸ்சியில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு நோக்கிட்டு இருக்கிறது தான் என்னது? நோக்குதல். நோக்குதல்னா என்ன? குறிக்கோளோடு பார்த்தல். கவனித்தல்னா என்ன? நுட்பமாக பார்த்தல். கவனித்தல்னா நுட்பமாக பார்த்தல். கவனித்தல்னா என்ன அர்த்தம்? நுட்பமாக பார்த்தல். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது சொல்லுதல். சொல்கிறாங்க ஒரு சொல்லுதல்னா சுருக்கமாக கூறுதல். சொல்லுதல்னா சுருக்கமாக கூறுதல். பேசுதல், நெடுநேரம் பேசுதல். பேசுதல்னா என்னது? நெடுநேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசுதல்னா என்ன அர்த்தம்? நெடுநேரம் பேசுதல். சொல்லுதல்னா சுருக்கமாக கூறுதல். அடுத்தது கூறுதல் அப்படின்னா கூறுபடுத்தி சொல்லுதல். ஒரு இதை நல்லா கூறுபடுத்தி தெளிவாக அப்படி கூறுறது தான் கூறுபடுத்தி கூறுதல். கூறுபடுத்தி சொல்லுதல். கூறுதல்னு அப்படின்னு என்ன அர்த்தம்? கூ நல்லா பார்த்துக்க. கூறுதல், கூறுபடுத்தி சொல்லுதல். சாற்றுதல் அப்படின்னா பலர் அறிய கூறுதல். சாற்றுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பலர் அறிய கூறுதல். சாற்றுதல்னா பலர் அறிய கூறுதல். அடுத்தது பண்ணுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பண்ணுதல் திரும்ப திரும்ப சொல்லுதல். திரும்ப திரும்ப பண்ணுற நீ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல வடிவேல் காமெடி. பண்ணுதல் திரும்ப திரும்ப சொல்லுதல். பண்ணுதல்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப சொல்லுதல். ஓகே, அடுத்து பாருங்கள். கொஞ்சுதல் அப்படின்னு என்னது? செல்லமாக சொல்லுதல். கொஞ்சுதல்னா செல்லமாக சொல்லுதல். பிதற்றுதல்னா பித்தனை போல சொல்லுதல். பிதற்றுதல்னா பித்தனை போல சொல்லுதல். இதெல்லாம் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக. பிதற்றுதல் பிபி என்ன பாருங்கள். பிதற்றுதல் பித்தனை போல சொல்லுதல். கூறுதல்னா கூறுபடுத்தி சொல்லுதல்னு சொன்னோன்னா கூன்னு, அதே மாதிரி இங்கே பாரு பிதற்றுதல் பித்தனை போல சொல்லுதல். உளறுதல் அப்படின்னா ஒன்றுக்கொன்று சொல்லுதல். உளர்றான் பாரு அவன்கிட்ட போய் உளர்றான் பாரு, அதுதான் ஒன்றுக்கொன்று சொல்லுதல். உளறுதல், அவன்கிட்ட போய் உளர்றான் பார்த்தியா அப்படின்னா ஒன்றுக்கொன்று சொல்லுதல். ஓதுதல் அப்படின்னா அது காதில் மெல்ல சொல்லுதல். அவன்கிட்ட போய் ஓதுறான் பாரு, ஓதுறான்னா நான் காதில் மெல்ல மெல்ல சொல்லுதல். அவன்கிட்ட போய் உளர்றான் பாருன்னா ஒன்றுக்கொன்று ஒருவனுக்கு ஒருவனு சொல்கிறது தான் உளறுதல். ஓதுதல்னா காதில், அவன்கிட்ட போய் காதில் சொல்கிறது. காதில் அப்படியே இவன் மாயை வச்சு சொல்லுவான், இவன் மாயை அவன் காதில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஓதுவான், அதுதான் ஓதுதல்னா காதில் மெல்ல சொல்லுதல். உளறுதல்னா ஒன்றுக்கொன்று ஒருவன் ரெண்டு பேர் நின்றுட்டு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறது, அதுதான் உளறுதல். கலறுதல்னா கடிந்து சொல்லுதல். கலறுதல் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது. கலறுதல்னா கடிந்து சொல்லுதல், ஸ்ட்ரிக்டாக. கலறுதல் கா நான் திரும்ப பாருங்கள் ஷார்ட்கட்டு. கலறுதல்னா என்ன அர்த்தம்? கடிந்து சொல்லுதல். இன்னொரு ஷார்ட்கட் நம்ம பண்ண பார்த்தோம். பிதற்றுதல்னா பித்தனை போலது. பிதற்றுதல் பித்தனை போல சொல்லுதல். இன்னொரு ஷார்ட்கட் பார்த்தோமே கூறுதல்னு என்ன? கூறுபடுத்தி சொல்லுதல். கூன்னா என்னது? கூறுபடுத்தி சொல்லுதல். அப்போ கலறுதல் கடிந்து சொல்லுதல். விளம்புதல்னு என்ன அர்த்தம்? பலரறிய அறிவித்தல். விளம்பராம்பர் மேடையில் நின்று விளம்புறது. மேடையில் நின்று விளம்புறது. விளம்புதல் பலருக்கு அறிவித்தல். விளம்புதல்னா பலருக்கு அறிவித்தல். செப்புதல் விடை சொல்லுதல். செப்புதல்னா ஈஸி, இதில் செப்புதல் அப்படின்னா விடை சொல்லுதல். மொழிதல்னா திருத்தமாக மொழினாவே என்றைக்கு திருத்தமாக தான் இருக்கும். மொழிதல்னா திருத்தமாக சொல்லுதல். மொழிதல் எப்பயுமே அப்படி மொழினாவே திருத்தமாக தான் இருக்கும். செப்புதல் விடையை சொல்லு. செப்புதல்னா விடை சொல்லுதல். மொழிதல் திருத்தமாக சொல்லுதல். இயம்புதல் இனிமையாக கூறுதல். இங்கே ஒரு ஷார்ட்கட் வந்துருக்கும் போது இயம்புதல்னா இனிமையாக கூறுதல். இயம்புதல்னா என்ன அர்த்தம்? இனிமையாக கூறுதல். இயம்புதல்னா இனிமையாக கூறுதல். விளம்புதல்னா பலரறிய சொல்லுதல். இங்கேயே பார்த்த மாதிரி தான், இங்கே ஒன்று இருக்கும் பாரு. விளம்புதல்னா பலருக்கு அறிவித்தல். அதே விளம்புதல் பலரறிய சொல்லுதல். விளம்புதல் பலருக்கு அறிவித்தல், பலரறிய சொல்லுதல். வற்புறுத்துதல் அழுத்தமாக சொல்லுவாங்க. வற்புறுத்தம் அழுத்தி சொல்கிறான், நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. வற்புறுத்துதல் அப்படின்னா என்னது? அழுத்தம் திருத்தமாக சொல்லுதல். வற்புறுத்துறான், அழுத்தம் திருத்தமாக சொல்லுதல்.
வற்புறுத்துதல்னா அழுத்தமாக கூறுதல். வற்புறுத்துதல்னா அழுத்தமாக கூறுதல். பாருங்கள், இது பண்ண வற்புறுத்துதல்னால அழுத்தமாக சொல்கிறதான். அதே மாதிரி கலறுதல்னா என்னது? கடிந்து கலறுதல், கடிந்து சொல்லுதல், கோபத்தோடு சொல்கிறாங்க. கலறுதல், கடிந்து சொல்லுதல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மிக்க நன்றி. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுலேருந்து ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. இங்கேருந்தெல்லாம் கேட்பாங்களான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, பட் வந்துருக்குது. ரொம்ப நன்றி. ப்ராக்டிஸ் பண்ணுவோம்.